குழந்தைய பார்த்து கேட்டேன். என்ன கேட்டேன், பாப்பா ஸ்கூல் லீவ் விட்டாங்க, இனிமேல் ஜாலி தானே, ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பாப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு தெரியுமாங்க? ஆண்டி, நாங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கள் அப்பா அம்மா எங்கள் கூட இருக்க மாட்டாங்க, வேலைக்குன்னு போயிடுவாங்க. வீட்டில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸ்கூல்லனாவது ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, பழகுறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டி, எங்கள் அப்பா அம்மா எங்கள் கூட உட்காந்து கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுது. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சமாவது உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அவங்க கூட டைம் பேசுங்க, அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். லீவு டைமில் அவங்களுக்கு ஏக்கமாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஐயோ, நம்ம அப்பா அம்மா இப்போ கூட நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்களே, பேச மாட்டேங்கிறாங்களே. ஏதோ உங்கள் கையில் உள்ளதை அவங்கள கூட்டின்னு போங்க, வெளியில் கூட்டின்னு போங்க, எல்லாம் வாங்கி கொடுங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். அதை மட்டும் செய்யுங்க தயவுசெய்து. நீங்கள் வேறு எதுவும் செய்ய தேவையில்ல. அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் பணம் சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் குழந்தைங்களோட மனசை தயவுசெய்து சம்பாதிக்க முடியாது. ஒரு வாட்டி குழந்தைங்க மனசில் வெறுப்பு வந்துருச்சுன்னா அதை வயசுக்கும் மாற்ற முடியாது. நான் சொல்கிறது உண்மை தானே? உண்மைனா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பாய். இந்த பாப்பா கஷ்டப்பட்ட மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். புரிஞ்சு நடக்கணும்.